இந்த ப்ராப்ளம் பாருங்க. The next term of the sequence 4, 6, 12, 14, 28, 30 இதோடைய அடுத்த டேம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் காண்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை பாருங்க. 4 அதுக்கப்புறமா 6 வந்துருது. இந்த 4க்கு அப்புறமா 6 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 4 கூட 2வை கூட்டியிருக்காங்க, 6 கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6 வருது. இந்த 6 டேர்முக்கு அப்புறமா நம்மளுக்கு 12 கிடைக்குது. இந்த 6 வந்து மல்டிப்ளை பை 2 2ஆல பெருக்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து வந்து 2ஆல பெருக்கிருக்காங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா 12 வந்திருக்கு. அடுத்து 12ஓட அடுத்த நம்பர் 14 கிடைச்சிருக்கு. நான் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும் 14 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 14 எப்படி வந்துச்சிருக்கு, மறுபடியும் +2. ஸோ பாத்தீங்கன்னா முதல் டேர்ம்ல வந்து 2 கூட்டியிருக்காங்க, அடுத்த டேர்ம்ல வந்து 2 பெருக்கிருக்காங்க. இப்போ மறுபடியும் 14 இருக்குது. ஸோ 14 இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். இன்டு 2 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 28 கிடைக்கும். மறுபடியும் 28 2வை கூட்டணும் அப்படின்னா +2 = 30. இப்போ இதே வரிசையில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிளஸ் மல்டிபிளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 30க்கு அப்புறம் இன்டு 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 60 கிடைக்கும். 16 தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர். ஆப்ஷன் B ல இருக்குது. அவ்வளவுதான்.